சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி உடல்நிலையில் வெளியான அதிர்ச்சி தகவல்ங்க. என்ன நடந்தது அப்டின்னா, செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஐடி ரெய்டுலாம் பண்ணி அவர வந்து பார்த்தீங்கன்னா, இதில அடைக்கிறாங்க. அதாவது ஜெயில்ல போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அமலாக்கத்துறையினர். ஆனா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி வந்துருதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர புழல் சிறையிலேருந்து வந்து நீக்கிடுறாங்க. இப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுங்க. சக்ஸஸா முடிஞ்சது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90% இடர்பாடுகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவர வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலயோ, எந்த ஒரு நியூஸ்லயோ எதுலயுமே காட்டலைங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் சுயநினைவே வரல அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. சுயநினைவு வந்தா தான் வந்து பார்த்திங்கன்னா, பேட்டி குடுப்பார். அந்த மாரி எப்படி இருக்கார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா, அவர வந்து பார்த்திங்கன்னா, அவர் குடும்பத்தினர் கூட வந்து பார்த்திங்கன்னா, போய் சந்திக்கல, பார்க்க முடியல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான நம்ப மா. சுப்பிரமணியன் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செந்தில் பாலாஜிய நேர்ல போய் சந்திச்சிருக்காருங்க. அவரு தான் 2, 3 வீட்டுக்கு பக்கம் போய் சந்திச்சிருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அதான் கண் முழித்து விட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, பேச்சு நினைவுகள் வரல. என்ன பார்த்து வேற ஒரு நேம சொல்லி அழைக்கிறார். இப்ப யார் யார் அப்படின்ட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நினைவு வரல. அப்படின்ற மாரி ஒரு செய்திய குடுத்துருக்காருங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நாடகமா இருக்குமா? ஏன்னா, அவரு ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க மனைவி கூட பார்க்கல அப்படின்ட்டு. அவர்கிட்ட கேள்வி கேட்கல வந்து பார்த்தீங்கன்னா, நேரு அரங்கத்தில வந்துச்சு, இதெல்லாம் உண்மையா? அப்படின்றது மாரி நெறைய கட்சிக்காரங்கலாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு செய்தியாளருமே வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி எப்படி இருக்கார்? அவர வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையில ஆப்ரேஷன்லாம் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் கோபப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மா. சுப்பிரமணியன் நேரு அரங்கத்தில வந்துச்சு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா? சரி அப்படின்ற மாரி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருந்துச்சுங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தது அப்படின்னா, அவருக்கு நம்ம செந்தில் பாலாஜிய காப்பாத்துறதுக்கு தான் இந்த மாரியெல்லாம் பண்றாங்களா? அப்படின்ற மாரி செய்திகள் வருதுங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் பேச்சு நினைவுகள்லாம் வரல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கிட்டத்தட்ட 1 மாதங்கள் ஆன பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுய நினைவுகள்லாம் வரும். அப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விசாரிக்க முடியும். அதுவரைக்கும் விசாரிக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகள குடுத்துருக்காங்க. ஆனா, அமலாக்கத்துறையினர் இத விடுற மாரி தெரியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.